மக்கள் எல்லாம் கூட்டி வந்து இங்க இருங்க, பள்ளிக்கூடம் போறது நல்லதா கெட்டதா, படிக்கிறது கெட்டதா நல்லதா, இதுக்கு எங்க இருந்து காசு வந்தா என்ன? அந்த காலத்துல மடாதிபதிகள் தானே ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இதுல இருந்து எடுத்து இதை படிக்க வைக்கிறது நல்லதா கெட்டதா, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்னு கேட்டோம். என்னமா பரீட்சையில பதில் எழுதுற மாதிரி பதில சொல்றாங்க. அன்ன சத்திரம் 1000 கட்டினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நலம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுடைய கல்வி ஞானம் பெருசா வந்துருச்சு அப்படின்னம்னா அவனுடைய வாழ்க்கையை அவன் திறம்பட செயல்படுத்துறதுக்கும் அவன் வழி நடத்துறதுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். கோவில்களை பராமரிக்கணும், அதுக்கு காசு இருக்கணும், அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதிய மக்களுக்கு கொடுக்கறதுல தவறு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கடவுள் தானே நமக்கு அடுத்தபடி நம்ம கல்வியை தானே சொல்றோம். கடவுள் இதுல இருந்து கல்விக்கு நம்ம கொடுக்கறோம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம பாக்குறோம். பழனியில் இருக்க பழனி ஆண்டவர், குற்றாலத்தில் இருக்க பராசக்தி காலேஜ், இதெல்லாம் பக்தவச்சலத்தால் துவங்கப்பட்டது. இதுல என்ன தவறு? நாட்டில் முக்கியமான தேவைப்படுறது கல்வி தான். ஏன்னா கல்வியில நம்ம எல்லாருமே முன்னேற்றி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கோவிலுக்கு அவங்க செய்ய வேண்டியவங்க, அதனால பயனடைந்தவங்க மறுபடியும் கோவிலுக்கு செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? அதனால கோவில்ல இருந்து வர நிதியை கல்விக்கு பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த பள்ளிகளிலும் அந்த கல்லூரிகளிலும் இந்துக்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கிறது, அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் வேலை செய்வர்களுக்கு செய்யக்கூடிய இந்துக்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கணும். கோயில் உண்டியல் காசை எடுத்து கல்விக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடியதுன்றது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். கல்வி தானே மெயின். கல்வி இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதனால் கல்விக்கு செலவு பண்ணுறது நல்ல விஷயம், வரவேற்கிறேன். பேங்க்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, லோன் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் லோன்னா திருப்பி கட்டுற மாதிரி இருக்குது. இதை அப்படியே கொடுத்தாங்கனாக்கா மக்கள் கொஞ்சம் பயன்பெறுவாங்க. பொதுமக்கள் யூஸ் ஆகும்போது கோயில் நிதியிலிருந்து எடுக்கிறது தவறு இல்லை. நன்மை பயக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம்.